ஹலோ ஆல். வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு லோன் வாங்கி காரை வாங்கி வீடை வாங்கி சும்மா இருக்க லோன் நகையை தூக்கி பேங்க்கில் அதை ஸ்வைப் பண்ணுன்னு இப்படி நம்மளுக்கு எத்தியாவது ஒரு லோன் வந்துருச்சா, அது வந்து ஒரு க்ளோசிங் டிப்பு தான் நம்ம இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ லோன் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்க. 5 இருக்கா 5 எழுதுங்க. அதுக்கு எவ்வளோ மொத்தம் அந்த லோன் 5 லோன் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, மாதம் மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க, எத்தனை வருஷத்தில் முடியுது அப்படின்றத இந்த 5 பாயிண்டையும் எழுதுங்க. எழுதிட்டு இப்போ வந்து ஒரு பர்சனல் லோன் இருக்குது 30,000, அது வந்து ஜனவரி மாதத்தோட முடியுதுன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 6 மாதம் டைம் இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியுமான்னு பாருங்கள். எப்படினாலும் நான் 5,000 ரூபா தான் முடியும், 5,000 ரூபா நான் கட்டினா முடிஞ்சிடும், ஜனவரி வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே லோன் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுலேருந்து எப்படி கட்டினாலும் ஒரே அமௌண்ட்டு தானே நினைக்காதீங்க. சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த டைம் பீரியடில் உங்கள் மைண்ட் வந்து ப்ளீஸ் ஆகிடும். ட்ரை பண்ணி